ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே சோம்பும் பட்டையும் வந்து போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு அதில் வெங்காயம் தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ பூண்டு வந்து உரிச்சு வச்சு அதை நான் நச்சு வச்சுருக்கேன். அதுவும் வந்து இதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா, பட்டை, சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், மிளகு போட்டு ட்ரையாக வந்து நம்ம வறுத்துக்கணும். வறுத்து கொஞ்சம் நேரம் வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி இந்த சிக்கன் கிரேவியில் சேர்க்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினோன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறத வந்து இதில் போட்டுரும். போட்டு நல்லா வந்து வதக்கணும். அந்த மாதிரி நம்ம ட்ரைடு பவுடர் வந்து நம்ம சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தா கூட போடலாம். நச்சு பூண்டு போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து அந்த பொடி நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பொடியை வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நல்லா வந்து இதில் வந்து ஆயிலில் வந்து சிக்கன் வந்து நல்லா